Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics Channal. இன்னி நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டை ரிப்பேர் பண்ண போறோம். ரீசன்ட்டா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து கடைக்காரர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 3 லைட் எடுத்து வந்து கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பா ஏரியல அப்படினு சொல்லி இருந்தாரு. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 ஃபோக்கஸ் லைட் இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு, இதோ ஒன்னு இருக்கு. இதுவும் 50 வாட்ஸ் தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபோக்கஸ் லைட். இது மூணாவது ஃபோக்கஸ் லைட். 3 ஃபோக்கஸ் லைட் என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்து இது ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாரு. சரி ஓகே, இந்த மாதிரி வந்து பல கடைக்காரர்களும் இல்லை பல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டோ இல்லை மற்ற இந்த மாதிரி ஒரு லைட் வந்து கேபிள் லைட்டோ வந்து போட்டு இருப்பீங்க. ஸோ இது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ₹1 கூட செலவு இல்லாமல் ரெடி பண்ணலாம். அதுதான் நீங்கள் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ₹1000 ₹1200 வந்து மிச்சப்படுத்தலாம். இந்த லைட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹950 ₹1150 ₹1500 வரைக்கும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைட் இந்த மாதிரி தான் ஃபியூஸ் போயிடுச்சு. 1 இயர் வாரண்டி முடிஞ்ச உடனே ஃபியூஸ் போயிடுச்சு, எரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி எதனால் அந்த லைட் எரியல, இது எப்படி ரெடி பண்ணலாம், செலவே இல்லாமல் ₹1 கூட செலவு இல்லாமல் எப்படி இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் புரியும். இது உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி செலவே இல்லாமல் லைட்டை ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது இந்த லைட்டுக்குன்னு மட்டும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு 9 வாட்ஸ் பல்புக்கான வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம். ஓகேங்களா, அந்த வீடியோ வந்து இன்றைக்கி சேனலே மோஸ்ட் டாப் யூஸாக இருக்குது. ஓகேங்களா, இதுவும் அந்த மாதிரி அதே இந்த டெக்னாலஜி வச்சு தான் நம்ம வந்து இதை சரி பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரெடி பண்ணுறது நம்மளுக்கு வந்து 3 மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஒன்று வந்து ஸ்க்ரூ டிரைவர், திருப்பிலின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரூ டிரைவர் எதற்காக அப்படின்னா நெட்டுக்கு எடுத்துக்காக. இன்னொன்று வந்து மல்டிமீட்டர். ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மல்டிமீட்டர்ன்றது கண்டிப்பாக வந்து தேவை. இதோட விலை வந்து ₹200 ஸ்டார்ட் ஆகுது, ₹800 வரைக்கும். நல்ல குவாலிட்டியில் லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரே வோல்ட் தான் காட்ட போகுது. மெட்டீரியலோட குவாலிட்டி பொறுத்து ப்ரைஸ் வந்து மாறும். கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் மல்டிமீட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மல்டிமீட்டர் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக சால்ட்ரிங் அயன் வந்து சால்ட்ரிங் ராட் வந்து தேவைப்படும், சால்ட்ரிங் மிஷின். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா சால்ட்ரிங் மிஷின் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதோட விலையை உங்களுக்கு ₹90 ஸ்டார்ட் ஆகுது சால்ட்ரிங் மிஷின். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லைட் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே வந்து வாங்கி ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து 6 லாக் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இது 1 2 இங்கே ஒன்று 3 இந்த மாதிரி சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸை டைட்டாக வந்து பிடிச்சி நிற்கிது, அவ்வளோதான். ஸோ இந்த இப்போ நெட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த நெட் எல்லாமே ஒரு 2 சுற்றினோடனே எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாமே ஈஸி ஒர்க்கு தான். எந்த ஒரு வேலையும் நம்ம கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டம் தான். எதையுமே ஈஸின்னு நினச்சா எல்லாமே ஈஸி தான். இப்போ இது மெக்கானிக் ஃபீல்டு இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு மல்டிமீட்டர் ஒரு சால்டிங் இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அப்படியே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம தூக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் கீழே தனியாக வந்துடும். இந்த கிளாஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். உடஞ்சிடுச்சு அப்படின்னா வாட்ரு உள்ளே போயிடும், வாட்ரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இது அப்படியே எடுத்து ஒரு நல்ல பிளேஸில் உரமாக வச்சிடலாம். லாஸ்ட்டாக போட்டும்போது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து லைட்டு மெட்டீரியல் வந்து கொடுத்துக்கிறாங்க. பல பேர் நினச்சிருப்பீங்க, ஒரு சில தெரியாதவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா உள்ளே வந்து எக்கச்சக்க காம்போனண்ட் இருக்கும், நம்மளுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ இது உள்ளே இருக்குது 2 காம்போனண்ட். ஒன்று டிரைவர்னு சொல்லுவோம், அதாவது ஏசி பவர் டிசி பவராக இந்த லைட்டுக்கு தேவையான சப்ளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது டிசி பவராக ஏசி பவரான்னு தெரில, பட் வோல்ட்டை குறைச்சி கொடுக்கும் இதுக்கு தேவையானது. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எம்சிபிசிபின்னு சொல்லக்கூட மெட்டல் கோடட் பிரிண்டட் சர்க்யூட் போர்டு ஒன்று வந்து இருக்கும். இதுதான் வந்து எல்இடி பிக்சல் சின்னதாக லைட் இருக்கிறதுக்கான அந்த ஒரு போர்டு இது. இது இல்லாமல் மேலே இந்த லைட்டை வந்து ஒரு ஃபோக்கஸாக வெளியில் போகாமல் அடிக்கிறதுக்காக ஒரு ஷீட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது பல இடத்துல அலுமினியத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. இதில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறாங்க. எஸ் ஓகே, இதை தூக்கி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ளஸ் மைனஸ் ஒயரு நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஏசியில் ஃப்ளக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஏசியில் வந்து ஃப்ளக் பண்ணியாச்சு சைடில். இப்போ மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கங்க. மல்டிமீட்டர் எடுத்து ஏசி பவர் 200 வோல்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து மல்டிமீட்டரை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 பின் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் பின். இது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இல்லை மல்டிமீட்டர் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னா இதற்கான செப்பரேட்டான வீடியோ மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத க்ளீனாக நம்ம சேனல் வந்து போட்டு வருவோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மல்டிமீட்டர் எடுக்க போகிறோம், இங்கே வந்து வைக்கிறோம். இது வந்து ப்ளஸ் மைனஸ் டிரைவர் அதாவது இன்புட் ஏசியை வாங்கிக்கின்னு அவுட்புட் வந்து வோல்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அந்த லைன் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கும் இங்கே. ஓகேங்களா, அதை வந்து வச்சுக்கலாம்.
ஸோ இது வச்சோம் 200 வச்சோம் 1ன்னு காமிக்குது மீட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து வோல்ட் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம். ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது ஒரு 570 வோல்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ இது என்ன வோல்ட் அப்படின்னா ஏசி வோல்ட்டா தெரியல. ஏன்னா இந்த என் கடைக்கு வந்து லைன் வரது மொத்தம் 220 வோல்ட் தான் ஏசி வரும் ஓகேங்களா. பட் இதில் அந்த மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசியில் வச்சோம் சரியான வேல்யூ வந்து காமிக்கல. இப்போ டிசி இது பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி. இப்போ டிசியில் 200 வைக்கிறேன், எதுவும் காமிக்கல. 600 வைக்கிறேன் ஓகேங்களா. 260 வோல்ட் டிசி வோல்ட்டு இதுலேருந்து வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குது. டிரைவர்லேருந்து அவுட்புட் கரண்ட்டு வெளியே வருது ஓகேங்களா. சுவிட்சு ஒயர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா இந்த டிரைவர் இதுதான் வந்து டிரைவர்னு சொல்லுவோம். ஏசிடிஸை கன்வெர்ட் பண்ணுற ஒரு சின்ன சர்க்யூட் போர்டு ஒன்று. இந்த போர்டுலேருந்து இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட் வந்து வெளியே கொடுக்குது. அப்போ லைட் வந்து எரியல. அப்போ இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது இந்த எம்சிபிசிபியில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்சிபிசிபியை செக் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ இந்த எம்சிபிசிபியை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வோல்ட் உங்களுக்கு வருது. இதுக்கு அந்தாண்ட தான் லைட் வந்து எரியல. அப்போ ஏதோ ஒரு எல்இடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஓகேங்களா. நீங்கள் இந்த எல்இடியை ஒவ்வொன்றா பார்க்கணும். இதில் எங்கேயாச்சும் கருப்பு கலரில் புள்ளி இருக்கா, இது உள்ளே இந்த ஃபியூஸ் வந்து போயிருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து பொறுமையாக வந்து ஒரு லைனை வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் லைனில் எதுவும் இல்லை, செகண்ட் லைனில் எதுவும் இல்லை, தேர்ட் லைனில் எதுவும் இல்லை, 4th 5th 6th 7th 8th 9th. இங்கே வந்து 9வது ரோவில் இங்கே ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. கருப்பு கலரில் ஒரு புள்ளி வந்து இருக்குது ஓகேங்களா, ஃபியூஸ் போயிருக்கு. ஸோ ஓகேங்களா, இது வந்து எனக்கு லைட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேட்ரு எனக்கு தெரியும். பட் உங்களுக்காக இது டேட்டில் சொல்லணும் அப்படின்றதுனால இதை வந்து சொல்லிக்கின்னு இருக்கேன் ஓகேங்களா. இந்த லைட் வந்து புகஞ்சி இருக்குது, அதாவது தீஞ்சு போயிருக்கு. ஸோ மற்றபடி இந்த மாதிரி வேறு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துல எங்கேயும் கிடையாது. எல்லா சர்க்கியூட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்டர். இப்போ வந்து இந்த எம்சிபிசிபி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணணும். இது எல்லாமே சீரியஸில் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எல்இடி எல்லாமே ஒன்று பின்னால் ஒன்று சீரியஸில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சீரியஸில் கனெக்ஷன் பண்ணும்போது ஒரு லைட் வந்து ஃபியூஸ் போயிட்டாலும் உங்களுக்கு மொத்த சர்க்யூட்டுக்கு வந்து கரண்ட் வந்து போகாது. ஏன்னா ப்ளஸ் மைனஸு மாறி மாறி போனால் தான் உங்களுக்கு வந்து மொத்த லைட்டும் எரியும். அப்போ வந்து ஒரு லைட்லேயே நின்றுச்சு அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்து உங்களுக்கு போகாது ஓகேங்களா. இதனால் வந்து இந்த ஒரு லைட்டில் வந்து பவர் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைட்டு எரியிற மாதிரி இந்த ரெண்டு லைனையும் ப்ளஸையும் மைனஸையும் ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணுறதுனா ஒட்ட வைக்க போகிறோம் ஓகேங்களா. இவ்வளோ தான் சிம்பிள். அந்த கட்டர் எடுங்க. ஓகே, இப்போ அந்த லைட் வந்து ரிமூவ் பண்ணி இந்த சிங்கிள் லைட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு கட்டிங் பிளேடாக இல்லை ஒரு கட்டரை எடுத்து இந்த லைட்டாக வந்து நசிக்கணும். அதை நசிக்கணும், அதை க்ளீன் பண்ணுறங்க அந்த இடத்துலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஒரு லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் லைன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பீஸ் வந்து பெருசாகும். இங்கே கிட்டத்தட்ட இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு லைனும் இது பக்கத்தில் குட்டியாக ஒரு லைன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஸோ இது ரெண்டும் ஒரு லைனு. இப்போ இது ரெண்டுத்தையும் இணைச்சிடணும் ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்ம சிம்பிள் பண்ண போகிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நான் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சால்ட்ரிங் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன். சால்ட்ரிங் அயன் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் ராடு அப்படிங்கிறத சூடு பண்ணி வச்சுட்டு ஈயத்தை வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் கையில். ஸோ நான் சால்ட்ரிங் பண்ணுறதை பார்த்துங்க. சால்ட்ரிங் பண்ண தெரியும் பல பேருக்கு. இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சால்ட்ரிங் இதுவும் ஈயத்தையும் ஒன்றா வச்சு அழுத்த போகிறோம் ஓகேங்களா. இந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒன்றா வந்து ஷார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ தட் சிம்பிள். வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா, லைட் எரியுதா அப்படிங்கிறது இப்போ வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் வந்து ஏசியில் வந்து ஃப்ளக் பண்ண போகிறோம். எரியணும், நம்ம கணக்குப்படி இது எரிஞ்சாகணும். எரிய வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட் வந்து நல்லாவே எரியுது ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஷார்ட் பண்ணோம், ஒரு லைன் வந்து ஷார்ட் பண்ணோம், எரியுது. சப்போஸ் இந்த மாதிரி வந்து ஒரு லைட்டு மட்டும் ஃபியூஸ் போகாது, பல லைட் வந்து ஃபியூஸ் போகும். இப்போ இந்த ஃபோக்கஸில் வந்து ஒரு எல்இடி மட்டும் ஃபியூஸ் போயிருந்துச்சு. நான் இன்னொரு ஃபோக்கஸ் வந்து எடுத்து காட்டுறேன். இங்கே வந்து எங்கே வந்து ஃபியூஸ் போயிருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. இந்த 3வது லைன் வந்து பாருங்கள் கைடு. இந்த 3வது லைனில் வந்து சின்னதாக புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக வீங்கின மாதிரி.
இந்த மொத்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மொத்த சர்க்யூட்டும் ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு லைட் எரிய வைக்கும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு லைன் வந்து சீரியஸில் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு எல்இடி எடுக்கிற அந்த வாட்ஸ் அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா குறையும் போது அந்த ஒரு எல்இடிக்கான கரண்ட்டு எல்லா எல்இடியும் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து லைஃப் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இதே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா ஒரு எல்இடிக்கு போக வேண்டிய அந்த கரண்ட்டு மீதி எல்இடியும் சேர்ந்து போகும்போது ஒரு எல்இடிக்கான வோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்து ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் சொல்ல முடியாது. பட் ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஃபியூஸ் போகிறதுக்கு 10% வாய்ப்பு இருக்குது. ஃபியூஸ் போகலாம் 90%. அதுக்கு மொத்தம் நம்மளுக்கு செலவே இல்லாமல் ஒரு எல்இடி ரெடி ஆகுது அப்படின்னா பெஸ்ட்டு தான் அது. இது வந்து நம்ம நல்லா இருக்காது சரி இருக்காது அப்படின்னு கிடையாது, லக்கு தான் இது. இப்போ நம்மளுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபா இப்போ சேவ் பண்ண மாதிரி கணக்கு. சேவ் பண்ணி ஆல்ரெடி இது எரிஞ்சு அந்த 1000 ரூபா லாபத்தை சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு பல்ப் வாங்குறதுக்கான இடத்துல நம்ம இதே சரி பண்ணி போடுறோம். இதை ஒரு மெக்கானிக் கிட்ட எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா வாங்குவாங்க ஷார்ட் பண்ணி தரது. ஸோ அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு 20 ரூபா போதும். 20 ரூபா 50 ரூபா வச்சிக்கலாம், இல்லை ஒரு 100 ரூபா கூட வச்சிக்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா லைட்டு சரியாகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லக்கு தான் அது கிடச்சிச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா பல பேர் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம் 9 வாட்ஸ் எல்இடியை யூஸ் பண்ண எல்இடி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த வீடியோக்கு வந்து எக்கச்சக்கமான வியூஸு, பல பேருக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் சரி பண்ணி பார்த்தேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணால் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு மறுபடியும் அதே ஃபால்ட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து லக்கு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எரியுது அப்படின்னா லக்கு தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம எப்படி இது வந்து திறந்தோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், எல்லாமே தண்ணி கிண்ணி நார்மலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி தான், அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை விட இந்த எல்இடி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலில் கூட. அடுத்தடுத்து எக்கச்சக்கமான டிசி எல்இடி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டோட ரிவ்யூ அன்பாக்சிங் எக்கச்சக்கமாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட ஷேர் பண்ணுங்கள். பல பேர் பார்க்கட்டும், நல்லதை தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.